நண்பர்களே வணக்கம். திருப்பூரிலிருந்து உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் குரு எச் சந்திரன். அதாவது இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா சுய தொழில். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. அப்ப சுய தொழில் செய்வாங்க, சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றவங்க எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில வழிமுறைகள் நாங்க சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஜாதகத்துல, உங்களுடைய ஜாதகத்துல நீங்க ஒரு தொழில் செய்ய போறீங்க அப்படிங்கிறது 10ஆம் இடம். நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். அப்ப தொழிலுக்குண்டான கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா சனி பகவான். அப்ப சனி பகவான் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் பயம் குழப்பம் இருக்கு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா சனி பகவான்கிட்ட நல்ல ஆயுளோட இருக்கும்னா சனி பகவான்கிட்ட வேண்டவும், நல்ல தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கும்னா சனி பகவான்கிட்ட வேண்டவும். இந்த ரெண்டுக்கு உண்டான கிரகம் சனி பகவான். அப்போ நம்ம ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார், அடுத்தது நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் எப்படி இருக்குது, 10ஆம் அதிபதி எங்க இருக்கிறார், 10ஆம் அதிபதி வாங்கிய நட்சத்திரம் அதிபதி எப்படி இருக்கிறார், இவங்கெல்லாம் கெடாம இருக்கணும், நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா நம்ம செய்யற தொழில் சிறப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்தை சுபகோள்கள் குரு, சுக்கிரன், சந்திரன், புதன் இவங்கெல்லாம் ஒரு பார்வையிடணும். பார்வையிட்டா உன்னி சிறப்பா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஜாதகத்துல இந்த அமைப்புகள் இருக்கிறவங்க சுயதொழில் தாராளமா செய்யலாம். அந்த நேரத்துல அவங்களுக்கு திசா ஊத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். சுயதொழில செய்வங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லா அவங்க ஒரு ஓட்டங்களை வச்சிருக்கிறாங்க, நாங்களும் செய்யறோம் அப்படின்னு செய்ய வேண்டாம். உங்களுக்கு எந்த தொழில அனுபவம் இருக்குதோ அந்த தொழில செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். உங்களுக்கு அந்த தொழில் அனுபவம் வேணும், அந்த தொழிலை பத்தி சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த தொழில இறங்கினா நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு முடிவு வேணும். அடுத்தது முதலீடு கொஞ்சம் தாராளமா இல்லாம கொஞ்சம் சிக்கனமா போடணும். ஏன்னா முதலீடு பாத்தீங்கன்னா அளவா போடுங்க. தொழில் செய்ய செய்ய அந்த தொழிலிருந்து எடுத்து மீண்டும் மீண்டும் அதுல போடுங்க, தப்பில்லை. முதலே பெரிய முதலீடு போட்டு இறங்கிட்டு அப்புறம் நம்ம ஏமாறக்கூடாது. அதனால முதலீடுங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவா போட்டுங்க, நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு 3 விஷயம் அப்படின்னா கூச்சப்படக்கூடாது. நம்ம ஒரு சுயதொழில் இறங்கிட்டோம்னா கூச்சப்படக்கூடாது. கூச்சப்படுறது, வெக்கப்படுறது இதெல்லாம் தொழில ஜெயிக்கவே முடியாது. இப்ப நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க எல்லாம் கூச்சப்பட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வருமானத்தை பண்ண முடியுமா? அதே மாதிரி நம்மளும் சுயதொழில் செய்யறவங்க கூச்சப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பாத்துக்கணும். கூச்சம்னா பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல. இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு காசு கொடுக்கணும்னா நம்ம கேட்கறது சங்கடப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்டர் முடிச்சு கொடுத்துருவோம், பில் அவங்க தரணும். அப்போ ஏதாச்சும் கேட்டா சங்கடப்படுவாங்களா, பயமா இருக்குது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கவே கூடாது. பயம், கூச்சம் சொந்த தொழிலுக்கு ஆகாத விஷயம். அடுத்து டைமிங், நேரம், கரெக்டான நேரத்தை பயன்படுத்துவோம். இப்ப காலையில 5 மணிக்கு நீங்க தொழில் உட்காரணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா 8 மணிக்கு போறது, ஒரு பக்கம் போக சொன்னா ஒரு 5 மணிக்கு போக சொன்னா நம்ம சரி நம்ம ஒரு 8 மணிக்கு போலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நேரத்தை கரெக்டான முறையில பயன்படுத்துவோம். நேரத்தை பயன்படுத்தினா நீங்க நல்லா சுலபமா ஜெயிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கோபம், எமோஷனல் ஆகிறது. இப்போ இறங்கணும்னே ஜெயிக்க முடியுமா? தென்னை மரம் வச்சோம்னா காய் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அப்போ பாத்தீங்கன்னா இறங்கணும்னே இன்னும் ஒரு 2 மாசம் ஆச்சுங்க, இன்னும் சிறப்பா இல்லைங்க, 3 மாசம் ஆச்சுங்க சிறப்பா, 1 வருஷம் வெயிட் பண்ணும். 1 வருஷம் அந்த தொழிலோட அனுபவம், அந்த தொழில் உங்களுக்கு வந்து போறவங்க, மக்களோட போக்குவரத்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு பழகினதுக்கு பிறகுதான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்போ 1 வருஷமாவது ஒரு தொழில வெயிட் பண்ணணும். அப்பதான் அந்த தொழில நம்ம 4 காசு பார்க்க முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும். அடுத்த தொழில் பாத்தீங்கன்னா டைமிங் வேஸ்ட் பண்ணாம, அங்கேயும் சுத்தாம கரெக்டான ஒரு பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சொந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதிகமா இந்த சொந்த பந்தங்கள், இந்த ஊருக்கு போறது, கல்யாணம், காட்சி, விசேஷங்கள் வந்துட்டே தான் இருக்கும். வருடம் முழுவதும் அதெல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. டைம் கிடைக்கும் போது போய் பாட்டுவாங்க. அடிக்கடி எல்லாம் கூப்பிடுறாங்க, போகலன்னு சங்கடப்படுவாங்க அப்படின்னா சங்கடப்பட்ட சட்டுப்பட்டு போறாங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க தோத்தாலு யாரும் நம்ம ஹெல்ப் பண்ண போறது இல்ல. நம்மளுக்கு ஜெயிச்சோம்னாத்த 4 பேர் நம்மள மதிப்பாங்க, 4 பேர் நம்மள கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள் நீங்க ஜெயிக்கணும். அப்ப சுயதொழில ஜெயிக்கிறது இந்த விஷயத்த கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க, அருமையா இருக்கு. சரிங்களா? ஏன்னா சுயதொழில் செஞ்சவங்க தான் நம்ம எப்பேற்பட்ட பணக்கார ஆகணும்னா சுயதொழில் செய்யும். நம்ம ஒரு ரவுண்டுக்குள்ளே இருக்கோம்னா உத்தியோகம், அதாவது மாசமான 30,000 வருது அப்படின்னா அந்த 30,000க்கு மேல நம்ம கணக்கு போட முடியாது. இதே ஒரு சுயதொழில் செஞ்சீங்கன்னா நீங்க இந்த மாசம் 30,000னா அடுத்த மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். அப்போ உங்களோட உழைப்பு, உங்களோட முயற்சி, உங்களோட வெற்றி தான் உங்களுக்கு இந்த தொழிலுக்கு உண்டான காரணம். இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஜெயிச்சு நல்ல வெற்றி பெற்று நல்ல வருமானத்தோட குடும்ப குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.